எத்தனையோ பேரில் வந்து உங்களுடன் ஸ்டாலின், நான் வந்துட்டேன் ஸ்டாலின், நீ வந்தா ஸ்டாலின், உங்கூட தான் ஸ்டாலின், இப்படின்லாம் பேரை மாற்றி அவங்க பண்ணிட்டு இருந்ததெல்லாம் என்ன? அரசில் இருக்கக்கூடிய பிரச்சனை வேணும்னா யார் பேசினா வரும்? கூட்டணி அரசில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பேசுவான். அவன் கூட ஏன் பேசுவான்? அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னா பேசுவான். விஜய் பிகம்ஸ் அ ஸ்ட்ராங் அலையன்ஸ் வித் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அண்ட் விசிகான்னு ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால், அதுவும் அந்த தேர்தல் சூட்டுக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துடுதுன்னு சொன்னால், இன்றைய சிறப்பு தான் நம்ம கூட டிடிஎஸ் ரவி சார் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவரிடம் கேள்விகளை கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார், நிறைய டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன், அண்ணாமலை அப்படி பேசிட்டோம். 2 முக்கியமான விஷயத்தை ஊடகங்கள் விவாதிக்கவே இல்லை. ஒன்று, காங்கிரஸ் வந்து நான் 117 சீட்டில் நிற்கணும் அப்படின்னு சொன்ன விஷயம். இன்னொன்று, திருமாவளவன் டபுள் டிஜிட்டில் சீட் வேணும். இதே விஷயத்த அதிமுகவினர் யாரோ சொல்லியிருந்தா 10 நாள் டிபேட் நடந்திருக்கும். இதை பற்றி பேசவே இல்லை. என்ன காரணம்? திமுக கூட்டணியில் மிகப்பெரிய நெருக்கடியா? 2026 தேர்தல் முடிஞ்சிடும், திமுக வீட்டுக்கு கிளம்பிடும். அதுக்கப்புறம் 5 வருடம் ஆட்சி நடக்குமா? நீங்கள் டெய்லி இந்த தொலைக்காட்சியெல்லாம் பாருங்கள். கும்மிடிப்பூண்டியில் பிட்பாக்கெட் அடித்து விட்டார்கள், அந்த கிழவிக்கு இருந்ததே 10 ரூபாய் தான், அதையும் ஒருத்தன் திருடி விட்டான், எடப்பாடி என்ன செய்தார்? சாயங்காலம் விவாதம் நடக்கும். அங்கே ஒரு கற்பழிப்பு, அந்த பெண் இப்படி வந்துட்டான், அந்த பெண்ணை மானபங்கப்படுத்தினாங்க, என்ன நடக்குது நாட்டில்? அது ஒரு விவாதம். கேடுகட்ட ஊடகம். நீங்கள் பண்ணுறது வந்து உங்கள் பிரச்சனை என்னென்னா, உங்கள் கேலண்டர் சரியில்லை, உங்கள் நேரம் சரியில்லைன்னு இல்லை, உங்கள் நட்சத்திரம் சரியில்லைங்கிறது இல்லை, உங்கள் முகூர்த்தம் சரியில்லைங்கிறது இல்லை, உங்கள் கேலண்டர் சரியில்லை. அதை பார்க்கும்போது எல்லாமே தப்பாக தெரியுது. 15ஆம் தேதி வியாழன் தானே, இது எப்படி வெள்ளிக்கிழமையாச்சு அப்படின்னு நீங்கள் தப்பான கேலண்டர் வச்சு பார்த்துட்ருக்கிற மாதிரி இந்த ஊடகம். அதே இந்த 5 வருடம் பாருங்கள், எந்த விஷயத்தையும் பேசலை. திமுக சார்ந்த எந்த விஷயத்தையும் பேசலை. நீங்கள் டைட்டில்ஸ் எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு டிவியினோட லட்சணம் தெரியும். இத்தனைக்கும் எல்லா டிவியும் திமுக ஓன்டு இல்லை. பாரிவேந்தரனோடது புதிய தலைமுறை, அதானியோடது நியூஸ் 18, தினத்தந்தியை தவிர ஓனர்ஷிப் வந்து ஒரே மாதிரி எந்த இதுக்கும் இல்லவே இல்லை. சில டிஸ்டிலரிஸோடது மாலை முரசு. ஆனால் அவங்க எல்லாரும் எங்கே நேர்கோட்டுக்கு வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சார் இது மாதிரி பேசினா தான் நமக்கு விளம்பரம் வரும், இல்லைனா வராது. அந்த நெருக்கடியை ஏற்படுத்திட்டு அந்த எந்த ஓனர் எவனாக இருந்தாலும், பிரம்மனாக இருந்தாலும், விஷ்ணுவாக இருந்தாலும், சிவனாக இருந்தாலும் தூக்கி கொண்டு முச்சந்திலையும் நிறுத்தி விட்டுருவானுங்க. இதுதான் ஆக்சுவல் காரணம். நம்பர் 1, திமுகவில் பேசுகிறதுக்கு நிறையா இருக்குது. நம்ம திமுகவை பேசுகிறதே முதல்ல நிறுத்தணும். என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்கிட்டு திமுக பேசுகிறது நிறுத்துங்க. நீங்கள் ஆட்சியை பற்றி பேசுங்க. இன்றைக்கி நீங்கள் டிவிக்கு முன்னாடி நேற்றுக்கு உட்காந்துருப்பீங்க, ஜிஎஸ்டியில் கார் விலை ஏறியது, கார் விலை குறைந்தது, பைக் விலை குறைந்தது, என்னவோ பணக்காரங்களுக்கு தான் இந்த ஜிஎஸ்டிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க. அதாவது இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சதுனால நீங்கள் கார் வாங்கலாம், ஹெலிகாப்டர் வாங்கலாம், பைக்கு வாங்கலாம். ஏன் பைத்த பருப்பு 10 ரூபாய் கம்மியாக வாங்குறேன்னு அது வேலைக்காகாதா? வயசுக்கு ஜிஎஸ்டியே இல்லை, எதுக்குமா அது ஆகாதா? அதாவது சாமானிய மக்களுக்கு எப்படி அது பயன்படும் அப்படிங்கிறதே உங்ககிட்ட சொல்ல மாட்டான் சார். ஆனால் நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட அணுகுமுறை எனக்கு பெரிய பெரிய ஸ்வீட் ஸ்டாலில் போய்ட்டு இது குறைஞ்சிடுச்சுல, அது குறைஞ்சிடுன்னு கேட்குறாங்க. தவிர கீழே வந்து மக்கள்கிட்ட அரிசி நீ 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தப்ப நீங்கள் அரிசி வேலை குறைஞ்சிருக்குன்னு யாரும் பேச மாட்டேன்ட்டாங்க. கேட்குறாங்க சார். ஒன்றே தெரியுமா, மீடியா வந்து அவங்களை அழைத்து பேசுவதில்லை. என்னால் ஒரு லிஸ்ட்டு கொடுக்க முடியும், பிஜேபி சார்பாக ரொம்ப நேர்மையாக எடுத்து சொல்லக்கூடிய உங்கள் லிஸ்ட்டு என்னால் சொல்ல முடியும். சொல்லப்போனால் அஸ்வத்தாமனோ அல்லது பேராசிரியர் சீனிவாசன் ரேஞ்சில் குறைஞ்சது ஒரு 10-12 பேர் இதை வந்து உயிர் துடிப்போடு எடுத்து செய்கிறாங்க, கொண்டு போகிறாங்க, பேசுகிறாங்க. என்ன கேள்வி கேட்டாலும் திருப்பி இந்த சந்தையில் இந்த விஷயத்தை சொல்லிட்டு தான் வர்றாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது உங்களுக்கு வந்து சேரலை. அதுதான் பெரிய பிரச்சனை. இன்றைக்கும் அதிமுகவும் பிஜேபிக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை, அவர்கள் வைக்க போகிற வேட்பாளர் கிடையாது, அவங்க வைக்க போகிற பூத்து ஏஜென்ட்டு தான். அவன் வந்து 3 நாள் வேலை செய்யணும். சபரிமலைக்கு இருமுடி போட்டவன் மாதிரி இந்த இதில் நெடும்பாதையில் போயிட்டு ஐயப்பனை தரிசிட்டு வர்றதுக்கு அந்த 3 நாள் மாதிரி, தேர்தலுக்கு 1 நாளைக்கு முன்னாடி, தேர்தல் அன்னைக்கு ராத்திரி, அடுத்த நாள் போய் அந்த பாக்ஸஸ் எல்லாம் அன்றைக்கி போய் சேர்ற வரைக்கும் அவன் வந்து நேர்மையாக இருக்கணும், ஒழுங்காக வேலை செய்யணும். வேலை போயிட்டான்னா வேலை முடிஞ்சு போச்சு. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய இவங்களுக்கான பாலிடிக்ஸ். அதாவது ஆப்போசிட் சைடை பொறுத்த வரைக்கும், திமுகவை பொறுத்த வரைக்கும் அது எத்தனையோ பேரில் சொல்லிச்சு.
எத்தனையோ பேரில் வந்து உங்களுடன் ஸ்டாலின், நான் வந்துட்டேன் ஸ்டாலின், நீ வந்தா ஸ்டாலின், உங்கூட தான் ஸ்டாலின், இப்படின்லாம் பேரை மாற்றி அவங்க பண்ணிகிட்டு இருந்ததெல்லாம் என்ன? மக்களிடம் போய் ஐயா இந்த திட்டங்கள்லாம் வந்துருச்சு, உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்கா? எப்போ, எத்தனை வருடங்களுக்கு பிறகு? 50 வருடங்களுக்கு பிறகு, திராவிட கட்சி தொடங்கிய பிறகு. ஸோ மக்கள்கிட்ட போய் இப்போ தான் நிற்கிறாங்க அவங்க. உடனே விஜய் இப்படி பேசுனா தப்பு, அப்படி பேசுனா தப்பு, அவருக்கு ஒரு அறிவுரை வேறு. விஜய் யார்கிட்ட பேசுகிறாரு? 50 வயசு 60 வயசு 70 வயசு இருக்கிறவங்ககிட்டயே அவர் பேசுகிறாரு. 20 வயசு 25 வயசு 30 வயசு இருக்கிறவர்கிட்ட பேசுகிறாரு. ஸோ உங்களுக்கு டிஸ்கஷன் பாயிண்ட்டாகவே எது வருதுன்னு கேட்டால், சிறந்த மடைமாற்றம் அப்படிங்கிறது வந்து, உதாரணம் சிம்பிளாக சொல்லிடுறேன். அண்ணாமலை வந்து சனாதன எதிர்ப்பு பற்றி பேசின உடனே அவர் கோபம் வருது. கோபம் வந்த உடனே அவர் ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்கிறார். அண்ணாதுரை ஐயாவுக்கும் முத்துராமலிங்க தேவருக்கும் நடந்த ஒரு விஷயம், அதை பற்றி எடுத்து சொல்கிறார். அங்கே இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார். எப்படி அவர் மூதறிஞர் ராஜாஜியை அவமானப்படுத்தினார் அண்ணாதுரை, இப்படிலாம் பேசுகிறார். அண்ணாதுரை பேசும்போது, அண்ணாதுரை ஐயா பேசும்போது ராஜாஜியுடைய பிறப்பையே சந்தேகப்படுத்தி பேசினார், இதெல்லாம் சொல்கிறாரு. கடைசியாக என்ன சொல்கிறாரு? அண்ணாதுரை ஐயா ஓடி போயிட்டாருன்றார். எல்லா மேட்டரையும் விட்டான். அடுத்த நாள் காலையில் ஓடி போயிட்டாருன்னு நான் சொல்லலைங்கிறான் ஹிந்து பத்திரிக்கையில். மேட்ரு இதுக்கு தான் வர்றான். கல்யாணம் நடந்தது, கற்பழிப்பாகி போச்சு, குழந்தை பற்றி போச்சு, அதை பற்றி பேசி, இல்லை குழந்தைக்கு நான் கிருஷ்ணன்னு பேர் வைக்கல அப்படிங்கிறான். இதுதான் டைவர்ஷன் பாலிடிக்ஸ். இதுக்கு யார் பதில் சொல்லணும்? திமுக தானே பதில் சொல்லணும். அதிமுக பதில் சொல்லிட்டு இருக்கு. இதுதான் டைவர்ஷன் பாலிடிக்ஸ். ஸோ ஒரு விஷயத்தில் யார் என்ன பேசுகிறாங்க, எதை பேசணும் அப்படிங்கிறத நானும் நீங்களும் நிர்ணயம் பண்ணவே முடியாது. கூட்டணி ஆட்சி வந்தால் அது நடக்கும். ஏன் தெரியுமா? அரசில் இருக்கும் குறைகளை பேசுகின்ற வேலை கூட்டணி ஆட்சியில் நடக்கும். இன்றைக்கி நீங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தான் பேசிகிட்டு இருக்கீங்க. கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நானும் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? கவுன்சிலர் ஆக போகிறோமா? இல்லை எம்எல்ஏ சீட்டு வாங்க போகிறோமா? தேவையில்லை. அரசில் இருக்கக்கூடிய பிரச்சனை வேணும்னா யார் பேசுனா வரும்? கூட்டணி அரசில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பேசுவான். அவன் கூட ஏன் பேசுவான்? அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலன்னா பேசுவான். கிடைக்க வேண்டியது கிடைக்காம தானே இருக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. ஸோ கூட்டணி ஆட்சி வேணுங்கிறதுக்கான காரணம் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அப்போ தான் அரசில் நடக்கும் தவறுகளை நீங்கள் எடுத்து பேசுவீங்க. மதுரையில் நடந்த ஊழலை பற்றி இவங்கெல்லாம் விலாவரியாக பேசுனாங்களா? இவெல்லாம் ஊடகவியலாளர் தானே. இவெல்லாம் வந்து ஊடகத்திலே தோஞ்சி எழுந்திரிச்சவன் தானே. வெக்கமா இல்லை? இதுக்கு பதிலாக கோடம்பாக்கத்தில் வேறு ஏதாவது தொழில் தொடங்கலாம்ங்கிற விமர்சனம் நியாயமானதாகிடும்ல. அதை பற்றி பேசுனீங்களா? மதுரையில் நடந்த ஊழலை பற்றி பேசுனீங்களா? இல்லை. எதை பற்றி? இப்போ அஜித்குமார்னா யாருன்னு போய் கேட்டு பாருங்கள். நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு அஜித்குமார்னா யாருன்னு கேட்டு பாருங்கள். அந்த ஆள் உயிரோடனா இருக்கு, அந்த ஆள் தம்பி உயிரோடு இருக்கானா செத்து போயிட்டானா உங்களுக்கு தெரியாது. அவனுக்கு பணம் கிடச்சிதா இல்லையான்னு தெரியாது. அந்த அம்மாவோட எண்ணிக்கை நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கு அதிமுக அதில் முனைஞ்சி கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலைன்னா இந்த பிரச்சனையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஊடகம் சொல்லியிருக்காது. நான் சிறந்த உதாரணமாக ஒன்றுன்னு சொல்லட்டுமா? கனிமொழி அம்மா உலகம் பூரா போய் இந்தியாவை பாராட்டி பாகிஸ்தானை திட்டிட்டு பேசிட்டு வந்தாங்க. குறைந்தபட்சம் பாகிஸ்தான் மேலே இருக்கிற குறைகளை விமர்சனம் பண்ணிட்டு பேசிட்டு வந்தாங்க. என்ன பேசுனாங்கங்கிறது ஏதாவது ஒரு பத்திரிக்கை எடுத்துகிட்டு எனக்கு சொல்லுங்கள். எந்தெந்த நாட்டுக்கு போனாங்க, கனிமொழி அம்மா எதை பற்றி பேசுனாங்கங்கிறத சொல்லுங்கள். இவ்வளவு தான் உங்களுடைய பிரச்சனை. இருட்டில் கருப்பு கண்ணாடி வேறு போட்டுட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கீங்க. முதல்ல நீங்கள் கண்ணை திறக்கணும், கருப்பு கண்ணாடி வெளியில் எடுக்கணும், விளக்கு போட்டுக்கணும். 3 வேலை இருக்குது சார். ஒருவேளை விஜய் வரவால் காங்கிரஸும் திருமாவும் திமுக மிரட்டுதா? மிரட்டவே வேண்டாம். ஸ்டாலின் ஐயாவே அனுப்பிச்சி வச்சுருவார். இப்போ பாமக உள்ளே கொண்டு வந்து 40 சீட்டு கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும்? பாமகவில் இப்போ என்ன பிரச்சனை? ராமதாஸ் நான் தான் முடிவு பண்ணுவேங்கிறாரு. கரெக்டாக? நான் தான் முடிவு பண்ணுவேன். கரெக்டோ தப்போ, லெஃப்டோ ரைட்டோ நான் தான் முடிவு பண்ணுவேங்கிறாரு. இப்போ 30 சீட்டு திமுக கொடுக்கணும். யாரை வெளியில் அனுப்பணும்? பிசிகாவை மட்டும் வெளில அனுப்பிச்சு பிரயோஜனம் இல்லை. காங்கிரஸ் அனுப்பிச்சா பின்னாடியே கம்யூனிஸ்ட் போயிடுவார். இவங்க 2 பேர் மட்டும் போனால் பரவாயில்லன்னா பாமக இருந்தால் விசிகா இருக்காது. ஸோ விஜய் பக்கம் இந்த 3 பேரையும் அனுப்புகிற வேலையை ஸ்டாலின் தான் செய்யணும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இந்த 3 பேர் முடிவு பண்ணி எந்த முடிவும் எடுக்க முடியாது. அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க. எடப்பாடி நம்பி இனிமேல்ட்டு போக முடியாது. எடப்பாடி ஹஸ் பிகம் ஸ்ட்ராங்கர் பிஜேபியோட போனதுனால. எடப்பாடி ஏற்கனவே அவருக்கு அரசியல் தெரியும். பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால ஹஸ் பிகம் வெரி ஸ்ட்ராங்கர். அவர்கிட்ட போய் நீங்கள் பேரம் பேச முடியாது. ரொம்ப சிம்பிள். சண்முகத்தையோ ஜோதிமணியோ பேர் என்ன தங்கமணி இவங்களெல்லாம் பிடிச்சி ஏதாவது பண்ணுறதுனா பண்ணலாம். ஆனால் இங்கே வந்து இவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க திமுகவோட. திமுக விட்டு வெளில போகணுங்கிற எண்ணம் இந்த 3 பேருக்கு இல்லை. பட் திமுக தான் விரட்டும். விஜய்கிட்ட கண்டிப்பாக போவாங்க. எப்போ நடக்கும்? ஜனநாயகம் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதா? 10ஆம் தேதி அது ஊற்றிடுச்சா? அல்லது 10ஆம் தேதி சூப்பராக ஓடிடுச்சா? அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் மாறும். ஸோ எல்லாம் ஜனநாயகம் படத்தை பொறுத்து இருக்குது. விஜயோடைய
அரசியல் வந்து இப்போ ஏன் வாய மூடிட்டு இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, அந்த படம் வர வரைக்கும் he wanted to become நியூட்ரல். கூட்டணிக்குள்ளே போக மாட்டேங்கிறார். அவர் கூட்டணியில் வைக்கிற 2 விஷயம் வந்து எடப்பாடிக்கு ஒத்து வராது. அதாவது துணை முதல்வருங்கிற ஒன்றும் ப்ளஸ் கூட்டணி ஆட்சிங்கிறது எடப்பாடிக்கு ஒத்து வராது. இவங்க 3 பேருக்கு ஒத்து வரும். காங்கிரஸுக்கு ஒத்து வரும். இல்லைனா 125 சீட்டு செல்வ பெருந்தகை கேட்டுட்டு அவர் வீட்டுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே போயிருந்தாருன்னா டாக்டர்கிட்ட தானே போயிருக்க முடியும். நான் 125 சீட்டு கேட்டேன், 125 கேட்டேன், பைத்தியக்கார மாதிரி சிரிச்சுனே போக வேண்டியது தான். ஏன்னா 125 சீட்டு கேட்டால் கேட்குற தில் எங்கேருந்து வரும் சொல்லுங்கள்? வீட்டுக்கு போயிருக்க முடியுமா? ஸோ காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்டுகளுடைய பிரச்சனையை அவர்களை உங்கள் பக்கம் நீங்கள் கொண்டு வரணும்னா கூட்டணி ஆட்சிக்குள்ளே நீங்கள் பேசியாகணும். பட் ஆனால் ஜென்ரலாகவே திமுக காங்கிரஸ் உடஞ்சாலே ஆட்சி விழுந்துரும்னு சொல்லுவாங்க சார். திமுக கூட்டணி இல்லைனாலே ஊற்றி மூடிக்கும். ஆனால் இன்றைக்கி அவங்கக்கிட்ட 23,400 கோடியை சல்லிஸாக செலவு பண்ண முடியும். 1,50,000 கோடி போயிருக்குன்னு தானே தியாகராஜன் சொல்லியிருக்காரு. 30,000 × 5, அதில் 12,000 கோடியை பாராளுமன்ற தேர்தலில் செலவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 இடைத்தேர்தலில் 250 கோடி போச்சு. 13,000 போனதுக்கப்புறம் இன்னும் 1,30,000 கோடி இருக்குது. 37,000 கோடியை செலவு பண்ணாலும் 1,00,000 கோடி அவங்கக்கிட்ட ஜெயிச்சிட்டாங்கன்னா இன்னொரு 1,50,000 கோடி அவங்கக்கிட்ட வரப்போகுது. ஸோ அவங்க கெத்தா பணத்தை செலவு பண்ணுவாங்க. விலை போகின்றவர்கள் தான் யோசிக்கணும். சச்சா நான் பத்தினி, நான் இப்படி போயிடக்கூடாது அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா விலை போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல் முறை வந்து 1,00,000 கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் 10,000 கொடுப்பாங்க, அப்புறம் 500 ரூபா கொடுப்பாங்க, அப்புறம் சாப்பாடு போட்டு வச்சுட்டு படுத்துடுவாங்க. விலை போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா. ஸோ அதை தெரிந்து கொண்டு இவங்க அரசியல் செய்யணும். எதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கோன்னு தெரியாமல் தப்பு பண்ணாங்கன்னா அவங்க ஃபேட் அவங்க தான் முடிவு பண்ணணும். விஜயோட பெரிய கூட்டணி நடந்துருச்சுன்னா என்ன ஆகும்னு ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா? விஜயோட ஒரு பெரிய கூட்டணி நடந்துருச்சுன்னா அப்புறம் தான் சொன்னீங்களே வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்குறீங்க இல்லையா? நாத்தாக்கா வில் டேக் அ பிக் டெசிஷன். எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, விஜய் பிகம்ஸ் அ ஸ்ட்ராங் அலையன்ஸ் வித் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அண்ட் விசிகான்னு ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால், அதுவும் அந்த தேர்தல் சூட்டுக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துடுதுன்னு சொன்னால், நீங்கள் எது நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். நாத்தாக்கா வந்து அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ளே வரும். சார் உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.